ஆடி மாத பலன் யோகத்தை பாக்கியத்தை வளர்த்தே தருமானா இந்த மாதத்தில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் இங்கே அனைவருமே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சூரிய சந்திரன் சேர்க்க இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக இருக்குமான நன்றாக ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறது. இப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு இது ஒரு பலத்தை தருமானா இந்த மாதத்தில் இருந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்காது. இப்போ ஏற்கனவே இருந்த மனக்குழப்பங்கள் எப்படி இருக்குன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள், ஒரு விரக்தி, ஒரு விதமான ஒரு மன அழுத்தம், சஞ்சலம், தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை, என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம தள்ளிவிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அந்த கடகராசி என்பவர்களுக்கு. அது எதனால் வருது, ஏன் வருது? படிக்கிற பசங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கும் அதே தான் இருக்கும், சம்பாதிக்கிறவங்களுக்கும் அதே தான் இருக்கும். இப்போ இது எதுக்காக வருது, ஏன் வருது அப்படின்னும் போது பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் அதை உற்று கவனித்து பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு பார்த்தோம்னா கடகராசி என்பவர்களுக்கு சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். சனி பகவான் அஷ்டமத்தில் சனி பகவான் இருப்பார். எல்லாம் வளர்ச்சி காஞ்சமகா பெரியவா பொற்பாதம் பணிந்து கொண்டு அன்பு MTV நேயர்களுக்காக ஆடி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்கின்றோம். இந்த குரோதி வருடம் ஆடி மாதம் வரக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தில் நடக்க இருக்கும் ராசி பலன்கள் மேஷம் முதலாக மீனம் வரை இருக்கக்கூடிய ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். அன்பு கடகராசி நேயர்களே, இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஆடி மாத பலன் யோகத்தை பாக்கியத்தை வளர்த்தே தருமானா இந்த மாதத்தில் சூரியன் சந்திரன் புதன் சுக்கிரன் இங்கே அனைவருமே சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். சூரிய சந்திரன் சேர்க்க இந்த ஆடி மாதத்தில் சிறப்பாக இருக்குமான நன்றாக ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கிறது. இப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு இது ஒரு பலத்தை தருமானா இந்த மாதத்தில் இருந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்காது. இப்போ ஏற்கனவே இருந்த மனக்குழப்பங்கள் எப்படி இருக்குன்னா தேவையில்லாத மனக்குழப்பங்கள், ஒரு விரக்தி, ஒரு விதமான ஒரு மன அழுத்தம், சஞ்சலம், தேவையில்லாத பிரச்சனைகள் நம்மளை சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை, என்னடா இது வாழ்க்கை அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம தள்ளிவிடக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் அந்த கடகராசி என்பவர்களுக்கு. அது எதனால் வருது, ஏன் வருது? படிக்கிற பசங்களுக்கும் அதே மாதிரி இருக்கும், பெரியவங்களுக்கும் அதே தான் இருக்கும், சம்பாதிக்கிறவங்களுக்கும் அதே தான் இருக்கும். இப்போ இது எதுக்காக வருது, ஏன் வருது அப்படின்னும் போது பார்த்தோம்னா நம்ம கொஞ்சம் அதை உற்று கவனித்து பார்க்கும்போது இந்த ஜாதகருக்கு பார்த்தோம்னா கடகராசி என்பவர்களுக்கு சந்திரனுக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பார். சனி பகவான் அஷ்டமத்தில் சனி பகவான் இருப்பார். அப்போ நிறைய கஷ்டங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை. எப்படிலாம் கஷ்டம் கொடுக்கும் அப்படின்னும் போது பார்த்தோம்னா தேவையில்லாத மனக்குழப்பம் தரலாம், சஞ்சலம் தரலாம், வருமானத்தில் தொய்வு தரலாம், வருமானத்தினால் நமக்கு வருமான முடக்கம் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு என்ன ஆகும், வருமானத்தை கொடுத்துருப்பார், அதுக்குண்டான ஒரு பலனை தந்திருக்க மாட்டார். வருமானம் நல்லா இருக்குதுங்க, ஆனால் ஹாஸ்பிட்டல் செலவு கொடுக்குதுங்க. ஒரு சிலருக்கு வருமானம் வரலை, ஒரு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கும், ஒரு சிலருக்கு பயத்தை கொடுக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்குமா? நடக்காது. அப்போது அவர்களுடைய கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி அவரவர்கள் மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை இங்கே இருக்கும். ஒரு தேவையில்லாத ஒரு போராட்டங்கள் கொடுக்கும். அப்போ இந்த போராட்டத்திலேருந்து நம்ம வெளியே வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? இப்போது இந்த ஆடி மாதம் அவர்கள் அந்த போராட்டத்திலேருந்து வெளியே வர முடியுமானா கண்டிப்பாக ஒரு சிறப்பாக வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆடி மாதம். ஏன் இங்கே சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டோன்னா, இங்கே சனி பகவான் எப்படி இருக்கிறார்னா, சனி பகவான் அஷ்டமத்தில் இருக்கிறார். அப்போ இருந்தாலும் இந்த இடத்தில் சூரியனும் சனி பகவானும் 6ஆம் இடத்துக்கு, சூரியனிலிருந்து சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்க, சனி பகவான் வந்து சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அப்போது இங்கே சனி பகவான் வக்ரகம் பெறக்கூடியவராக, அப்போ பின்னோக்கி பார்க்கக்கூடியவராக இருப்பார். பின்னோக்கி பார்ப்பதால் இந்த கடகராசி என்பவர்களுக்கு பலத்தை தருமானா ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஆசுவாசப்படுத்திக்க கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். கொஞ்சம் அவருடைய வீரியம் கொஞ்சம் குறையும். இருந்தாலும் அந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கண்டஸ்தானம், அப்போ இந்த கண்டஸ்தானத்தில் வந்து சேருவார். அப்போ பின்னாடி பார்த்தோம்னா சனி பகவான் வக்ரகமாகி அவர் பின்னோக்கி போகிறாரே தவிர, ஆனால் ஒரு பாதம் தான் மாறுறாரு, நமக்கு முழு பலனை அவர் முழுதாக மாறவில்லை. அதனால் இந்த இடத்த பின்னோக்கி தான் பார்க்க போகிறார். வக்ரகம் பெறுவார். வக்ரகம் பெறுவதனால் இவருக்கு நன்மையை பயக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஒரு சூழலை உருவாக்கும், ஒரு நிதானமான ஒரு சூழலை உருவாக்கும். அதனால் ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்தாது. அப்போ சனி பகவான் வக்ரமாகிறது கடகராசி என்பவர்களுக்கு நன்மையை பயக்கும்.
மற்றவங்களுக்கு நன்மையை பார்க்கும்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலாபலன்களை தருவார். அப்போ இந்த இடத்துல நமக்கு கடகராசிக்கு ஒரு நன்மையை பயக்கக்கூடிய ஒரு தன்மை நல்லது. வக்ரம் முழுசாக, அதாவது வக்ரகம் சனி பகவான் அப்போது முழுமையாக மாறிடுவாரன்னா கண்டிப்பாக கிடையாது. அஷ்டமத்தில் இருக்கிறார், கண்டிப்பாக கஷ்டங்களை கொடுக்கும். அந்த கஷ்டங்களை நமக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நம்மளை ஆசுவாசப்படுத்தி இந்த கஷ்டங்களிலிருந்து விலகி போகிறதுக்கு உண்டான ஒரு தன்மையை நாம் இருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பரிகாரங்களை செய்து கொள்ளலாம். பரிகாரங்கள் எதெல்லாம் செய்ய முடியுமோ, என்னென்ன கர்மாக்கள் எல்லாம் தொலைக்க முடியுமோ அந்த கர்மாக்கள் எல்லாம் தொலைத்தோமானால் நமக்கு மிக அற்புதமான பலனையும் பாக்கியத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த மாதம் இந்த மாதத்துலேருந்து நம்ம செய்யலாம். அப்போது சனி பகவானுடைய பிரீத்தியில் இந்த மாதத்தில் செஞ்சோம்னா நமக்கு யோகமும் பாக்கியமும் பலமும் தரக்கூடியவன. அதே போல் பித்ருக்களுக்கு செய்யக்கூடிய அற்புதமான வழிபாட்டு முறைகளை நாம் முறையாக செய்ய வேண்டும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பித்ரு வழிபாட்டு முறையை இங்கே செஞ்சேன் அங்கே செஞ்சேன், படோடபமாக இதை செஞ்சேன் அதை செஞ்சேன், நிறைய செஞ்சேங்க, நான் ஏகப்பட்டது செஞ்சேன் அப்படின்னாங்க. பித்ருகளுக்கு முறையாக நம்ம வழிபாட்டு முறை அப்படின்றது பித்ருகளுக்கு இந்த கருட புராணத்தில் நமக்கு நல்லா இருக்கும். எதுக்காக நான் இதை சொல்ல வரேன் அப்படின்றதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கர்மகாரகன் சொல்கிறார் இல்லையா, அவர் அஷ்டமத்தில் இருக்கார். அந்த அஷ்டமம் சொல்லக்கூடியது கர்மஸ்தானம். அந்த கர்மகாரகன் கர்மஸ்தானத்தில் நம்ம உட்காரும் பொழுது நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். இந்த பித்ருதோஷ வழிபாட்டு முறைகள்லாம் முறைப்படுத்த வேண்டும். நிறைய கஷ்டமாக இருக்கிறவங்களாம் அந்த பித்ருதோஷத்தினால நம்ம கஷ்டப்படுறவங்களும் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முறையாக கடல் சார்ந்த இடத்துக்கு போகணும். கடல் சார்ந்த இடத்துல போயிட்டு அவங்க என்ன பண்ணனா முறையாக, அதாவது ஏன் முறையாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த கருடபுராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அந்த கருடபுராணத்தில் சொல்லக்கூடிய கூற்று பிரகாரம் அவர்கள் தானம் கொடுக்கணும். நிறைய பேர் கிண்டல்லாம் பண்ணுவாங்க. அதாவது அங்கே தானம் கொடுக்கக்கூடியவர்கள் யாராக, தானம் நம்ம ஒருத்தர் தானம் கொடுக்கணும். அந்த தானம் எப்படி கொடுக்கணும், ஒரு பிராமணர் அந்தணரை கூப்பிடணும். அந்தணரை கூப்பிட்டு அவர்களுக்கு முறையாக சாப்பாடு போடணும். அதுக்கடுத்தது அவர்களுக்கு ஒரு வஸ்திரம் கொடுக்கணும், ஒரு செருப்பு கொடுக்கணும், குடை கொடுக்கணும், ஒரு அதாவது கிண்ணம் கொடுக்கணும், அதாவது தூக்கு அதாவது ஃப்ளாஸ்க்கு மாதிரி ஒரு ஐட்டம், தண்ணி எடுத்து போகிறதுக்கு உண்டான ஃப்ளாஸ்க்கு, வாட்டர் கேனு, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் அங்கே தரணும். அதே போல் சமைச்சு சாப்பிடக்கூடிய அரிசிகள், காய்கறிகள் இதெல்லாம் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம இந்த அந்தணர்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கும். ஏன் நம்ம அந்தணர்களுக்கு தான் செய்யணுமா, வேறு யாருக்கும் செய்யக்கூடாதா அப்படின்னும் பொழுது, அந்தணர்கள் அதுவும் கர்மஸ்தானத்தில் உள்ள அமைப்பின் யார் ஒருவர் அந்த மந்திரங்களை சொல்லி பித்ருகளுக்கு அந்த வழிகாட்டுகிறார்களோ அவர்களுக்கு நாம் தானம் கொடுப்பதன் மூலியமாக அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வார்கள். இதுதான் அந்த ஒரு தன்மை. அப்போ இவர்களுக்கு செய்வதன் மூலியமாக இறைவன் அவர்களுக்கு அவர்கள் செல்லும் பாதையில் எந்தவித துயரமும், அதாவது எந்தவித ஒரு எப்படி சொல்கிறது, அந்த பித்ருகளுக்கு தோஷமும் இல்லாமல், பித்ரு தோஷங்கள் இல்லாமல் அவர் சொர்க்கத்தை நோக்கி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார். அப்போ இங்கே நடக்க அவர்களுக்கு ஒரு நமக்கு எந்த பித்ரு தோஷத்திலிருந்து நாம் விடுபடக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த தோஷத்திலிருந்து விலக நம்ம முறையாக அதாவது பித்ரு தோஷம் விலகணுன்னா நம்ம முறையாக கடல் சார்ந்த இடத்துக்கெல்லாம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வரணும். இந்த பரிகாரங்கள்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, இந்த கர்மா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்கும்போது இந்த கர்மா கூட யார் இருக்குது, சந்திர ராகு சேர்க்கை, சனி பகவான் 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பார். அதனால் இந்த காலகட்டத்தில் நாம் முறையாக பரிகாரம் பண்ணுங்கள். யோகத்தையும் பாக்கியத்தையும் பலத்தையும் பிறக்கணும், வருமானத்தை பெருக்கக்கூடியது, மனக்குழப்பம், சந்தனம் இதெல்லாம் நீங்கி நாம் சுபட்சமாக ஆனந்தமாக பாக்கியமாக பலமாக வாழ இந்த அற்புதமான பரிகாரம் பண்ணுங்கள். யோகமும் பாக்கியமும் பலமாகவும் வாழ இருப்பவர்களுடைய